கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று காலை நாம் தியானிக்கிற வசனம் மத்தேயு 5வது அதிகாரம் 7வது வசனம். இரக்கமுடையவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இந்த வசனம் இயேசு தனது மலை பிரசங்கத்தை சொன்ன ஒரு வசனமாகும். இது மலை பிரசங்கத்தில் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை விவரிக்கும்படியாகவும் மற்றவர்களிடம் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை ஒரு உபதேசிக்கிற ஒரு மலை பிரசங்க வசனங்கள் தான் இந்த மத்தேயு 5 நாம் பார்க்கக்கூடியது, வாசிக்கக்கூடியது. மத்தேயு 5:7 இன்னைக்கு வாசித்த அந்த வசனம் 5வது ஒரு ஆசீர்வாதமாகும். அதில் நம்ம நிறைய பார்க்குறோம். பாக்கியவான்கள் என்ற வேர்டு அப்படி 8 முறை மறுபடி இந்த வசனங்களில் வருகிறதை நாம் பார்க்கலாம். பாக்கியவான் என்ற வார்த்தையை நம்ம டிரான்ஸ்லேட் மொழிபெயர்த்தால் அது மகிழ்ச்சியானவர் அப்படின்னு வருது. இங்கிலீஷில் பார்த்தா ஹாப்பி ஆர் ஜாய்ஃபுல் அப்படின்னு அது டிரான்ஸ்லேட் பண்ணப்படுது. அப்போ இது ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதமாகும். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே என் பலன். அப்போ நம்ம அது நெகேமியாவில் நம்ம வாசிக்கிறோம். அப்போ இங்கே எப்படி மகிழ்ச்சி வருகிறது அப்படின்னா, கர்த்தருக்குள் இருக்கும் போது நமக்கு ஒரு மகிழ்ச்சி வருகிறது. அப்போ இது ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதம் தானே நமக்கு. அதை தான் பாக்கியவான்னு சொல்லும் போதே மகிழ்ச்சியானவர். அப்போது இதில் ஒவ்வொரு வசனத்திலையும் பாருங்கள், பாக்கியவான்கள், இரக்கமுடையவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள், இப்படியாக நாம் வாசிக்கிறோம். ஸோ நமக்கு வேறு எந்த இடத்துலையும் நமக்கு இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. அப்படியே பெற்றுக்கொண்டாலும் கூட அது நிரந்தரமாக இருக்காது, தற்காலிகமாக தான் இருக்கும். இரக்கமுள்ளவராக இருப்பது என்பது தேவையில் இருப்பவர்களுக்கு மன்னிப்பையும் இரக்கத்தையும் காட்டுவதாகும். இயேசு இந்த வார்த்தையை புதிய ஏற்பாட்டில் காஸ்பல்ல அடிக்கடி இந்த வார்த்தையை இரக்கம் இந்த வார்த்தையை கூறுவதை நாம் வாசிக்கலாம். ஈவன் கர்த்தருடைய ஜெபத்தில் கூட, இன்னைக்கு நம்ம இப்போ கூட சொன்னோம், அந்த ஜெபத்தில் கூட பார்த்திங்கன்னா மத்தேயு 6வது அதிகாரம் 12வது வசனத்தில் எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும் என்று கூறுகிறார். அப்போ இந்த இடத்துல பாருங்கள், ஒரு இரக்கம், மன்னிக்கிறதுனாலே ஒரு இரக்கம். மத்தேயு 9:13 இயேசு பரிசேயர்களிடம் கூறுகிறார், நான் பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் அப்படின்னு. அப்போ இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, இதை அவர் சொல்கிறாரு. நம்ம இந்த வசனத்தை கடந்த நாளில் கூட நம்ம இந்த வசனத்தை தியானித்தோம். ஓசியா 6:6 நினைக்கிறேன். எஸ், பலியை அல்ல இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன் அப்படின்னு நம்ம இந்த வசனத்தை நம்ம தியானித்தோம்ல. ஸோ அதுலேயே நம்ம இரக்கத்தை குறித்து பார்த்தோம். அப்போ இயேசு பரிசேயர்களிடமும் இதே நான் பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் அப்படின்னு ஏன் இந்த இடத்துல அப்படி அவர் சொல்கிறாரு அப்படின்னா, அவங்கள இது என்ன இரக்கம் என்ன அப்படின்னு போய் கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு அந்த இடத்துல அவர் வலியுறுத்துகிறதை பார்க்கிறோம். ஏன் இவ்வாறு சொல்ல காரணம் என்னவென்றால், நான் நீதிமான்களை அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நாம் இரக்கம் உள்ளவர்களாக இருந்தால் நாம் ஏன் பாக்கியவான்கள் என்று கருதப்படுகிறோம்? ஏனென்றால் இரக்கம் என்பது கர்த்தர் நமக்கு காட்டும் ஒன்று. இரக்கம் அவர் தான் நமக்கு சொல்லி கொடுத்தது. ஏன்னா அவரின் இரக்கம் பார்த்திங்கன்னா ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரை அவருடைய இரக்கம், அந்த உருக்கம், மகா உருக்கம், அந்த கிருபை இருந்ததால் தான் நம்மால் நம்மால் நிலைத்திருக்க முடிகிறது. நமக்கு கிடைக்கிற நியாயமான தண்டனையை அந்த இரக்கம் தான் தடுத்து நிறுத்தியது. அதுபோல் நாம் இரக்கமாக இருக்கும் போது நம்மில் கர்த்தரின் அந்த பண்பை குறிக்கிறது. மற்றவங்க பார்க்கும்போது இவங்க ஒரு இரக்கம் இருக்கிறது அப்படின்னு. ஏன்னா இது நார்மலி நமக்கு வராது. கர்த்தர் நமக்கு தரும்போது மாத்திரம்தான் இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். உபாகமம் 30:3வது வசனத்தில் வாசிக்கும் போது, உன் தேவனாகிய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்கி உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிதறடித்த எல்லா ஜனங்களிடத்திலும் இருக்கிற உன்னை திரும்ப சேர்த்து கொள்வார். இஸ்ரவேல் ஜனங்களின் சிறையிருப்பை திருப்பினாரா இல்லையா? திருப்பினார். மோசையை அனுப்பினார். மோசே எப்படியோ அங்கேருந்து இங்கே மீதியான் தேசத்துக்கு தப்பி ஓடி அப்படி இருந்த நாட்களில் அங்கேயும் போய் மோசையை விடாமல் துரத்தி, என் ஜனங்களுடைய கூக்குரலை நான் கேட்டேன் அப்படின்னு பேர்னிங் புஷ்ல கர்த்தர் அவருக்கு தரிசனமாகி, இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும்ல. ஸோ அங்கேயும் பார்த்தீங்கன்னா அவர் இறங்கி இருக்கிறார். இறங்கி உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிதறடித்த எல்லா ஜனங்களிடத்திலும் இருந்து இருக்கிற உன்னை திரும்ப சேர்த்து கொள்வார்.
ஆனால் அதுலேயும் சில நேரங்களில் நமக்கு கஷ்டங்கள் வரும், பாடுகள் வரும். ஆனாலும் அவர் நல்லவராக இருக்கிறார். அவர்களுக்கு இறங்கி அவர் செய்தார்ல, அதை தான் நம்ம சங்கீதம் 28:6 வசனத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். அதுபோல் பார்த்திங்கன்னா இயேசு நிறைய இடத்துல காஸ்பல்லாம் நம்ம வாசிக்கும் போது வியாதியஸ்தர்களை அவரிடத்தில் கொண்டு வந்த போது அவர்களுக்கு இறங்கி அவர் சொஸ்தமாக்கினதை நாம் பார்க்கிறோம். 38 வருஷம் வியாதி பெற்றிருந்த அவனை அந்த பெதஸ்தா குளத்தில் யாருமே அவனை இறக்கிறதுக்கு கூட ஆள் இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு கர்த்தர் தேடி போகிறாரு. யாரும் அவனுக்கு சொல்லலை, அவர் கர்த்தர், அதனால் அவர் தேடி போகிறார் பாருங்க. நிறைய இடத்துல அதே போல் நிறைய அற்புதங்கள், அதெல்லாம் சொன்னால் அந்த பைபிளே கொள்ளாது அப்படின்னு நமக்கு பைபிளில் நம்ம வசனங்களை நம்ம வாசிக்கிறோம். மார்க் 5:19 வசனத்தில் நம்ம பார்க்கும்போது ஒரு பிசாசு பிடித்திருந்தவனை இயேசு விடுவித்த போது இயேசு கூறுகிறார், இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல் நீ உன் இனத்தாரிடத்திற்கு உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவர்களெல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். அப்போ இந்த இடத்துல எப்படியா கற்றுக் கொடுக்கிறார் பாருங்க. ஏனென்றால் நாம் கர்த்தரின் இரக்கத்தை நாம் பெற்றபடியினால்தான். ரோமர் 11:30 வசனத்தை வாசிக்கும் போது ஆதலால் நீங்கள் முற்காலத்திலே தேவனுக்கு கீழ்ப்படியாதிருந்து இப்பொழுது அவர்களுக்கு கீழ்ப்படியாதிருந்து இப்பொழுது அவர்களுடைய கீழ்ப்படியாமையினாலே இரக்கம் பெற்றிருக்கிறது போல அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். அப்போ பவுல் கூட தனது ஊழியம் கர்த்தரின் இரக்கத்தால் அவருக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு இந்த இடத்துல சொல்றாரு பாருங்க. அதை தான் 2 கொரிந்தியர் 4:1 வசனத்தில் பார்க்கும்போது இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள் இரக்கம் பெற்றிருப்பதால் சோர்ந்து போகிறதில்லை என்று புதிய ஏற்பாட்டில் 13 புக் எழுதினவர் கண்டதாக கூறுகிறார் பாருங்க. எவ்வளோ ஒரு ஹம்பிள், தாழ்மை பாருங்க. 1 தீமோத்தேயு 1:13 பவுல் கூறுகிறார், முன்னே நான் தூஷிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமாயிருந்தேன். அப்படி இருந்தும் நான் அறியாமல் அவ்விசுவாசத்தினாலே அப்படி செய்தபடியினால் இரக்கம் பெற்றேன் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம் பாருங்க. எவ்வளோ ஒரு அருமையான, நமக்கு தெரியும் சவுலை எப்படி கர்த்தர் வந்து சந்தித்தார் தமஸ்குல வரும்போது இல்லை, அதை தான் இதில் கொடுத்துருக்கு. முன்னே நான் தூஷிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமா இருந்தேன். அதுக்கெல்லாம் நல்ல அவர் போய் அந்த இதெல்லாம் வாங்கி வச்சுருந்தார்ல, கர்த்தருடைய பிள்ளைகளை கொடுமைப்படுத்துறதுக்காக அவர் எல்லாம் அந்த ஒவ்வொரு காரியங்களையும் அவர் அதற்காக எல்லாம் அவர், ஏன்னா அவ்வளோ பயஸ். ஆனாலும் பாருங்கள் கர்த்தர் தமஸ்குல வரும்போது அவரை சந்தித்தார். தீத்து 3:5 வசனத்தில் பார்க்கலாம். 1 பேதுரு 1:4 வாசிக்கும் போது அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜனிப்பித்தார். அவரை போலவே நாமும் இரக்கமுள்ளவர்களாய் வாழ்ந்து அவரிடத்தில் இரக்கத்தை பெறுவோம். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள்தான் அதை சுதந்திரிப்பார்கள் என்றிருக்கிறது. ஸோ இந்த வசனத்தை நாம் இன்னும் தியானிப்போம். கர்த்தர் நம்மோடு இடைப்படுவாராக. எந்த நோக்காய் கல்வாரியில் இந்த பாடுகள் பட்டி தந்தையேவும் அன்பினையே சிந்தித்தே சேவை செய்வேன். விலையேற பெற்ற திருரத்தமே அவர் வேளாவினில் பாயுதே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. கல்வாரியின் கருணையிதே காயங்களில் காணுதே. கர்த்தரேசு பாருனக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே. கர்த்தரேசு பாருனக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே. நாம் ஜெபிப்போம். பரலோக தகப்பனே, விலையேற பெற்ற உம் திரு ரத்தம் உம் விழாவிலிருந்து பாய்ந்த காரணத்தினால தான்ப்பா எங்களுடைய சரீர அவயவங்கள் ஒவ்வொன்றும் பரிசுத்தப்படுத்தப்பட்டது.
உம்முடைய கைகள், கால்கள், தலைகளில் சூட்டப்பட்ட அந்த முள் முடிகள், ஒவ்வொரு பகுதிகளிலும் அந்த இரத்தம் எங்களுக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பாவங்கள்லேருந்து எங்களுக்கு உங்களுடைய இரத்தத்தினால விடுதலை கொடுத்தீரே. எங்களுக்காக கல்வாரியில் இந்த பாடுகளை நீங்கள் பட்டீரப்பா. நாங்கள் இன்னும் பாவியாகவும் உமக்கு பகைமையாகவும் நாங்கள் இல்லாதபடி நீர் எங்களுக்கு கொடுக்க வேண்டியதை அப்பா எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நீங்கள் எங்களுக்கு தந்து உம்முடைய வசனத்தின் மூலம் நீங்கள் எங்களை தேற்றுகிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்களுக்கு இரக்கத்தையும் அன்பையும் காட்டியதற்காக உமக்கு நன்றி ராஜா. நீர் எங்கள் உயிரை மீட்டு கிறிஸ்துவின் நீதியால் எங்களை நீங்கள் உடுத்தினீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம். அப்போ உம்முடைய நீதியின் வஸ்திரத்தினால எங்களை மூடினீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. எல்லாம் உமக்கு முன்பாக வெளியரங்கமுமாக இருக்கிறதப்பா. நாங்கள் எங்கள் வீட்டிலும் எங்களை கனெக்ட் பண்ணும் ஒவ்வொருவருக்கும் உமது இரக்கத்தையும் அன்பையும் நாங்கள் சொல்லுவதற்கும் அப்பா, அவர்களுக்கு அந்த இரக்கத்தை நாங்கள் கொடுப்பதன் மூலம் நீர் எப்படியா இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் இரக்கமுள்ளவர்களாக இருந்தீர்களோ அதுபோல் அந்த இரக்கத்தை நாங்கள் மற்றவர்களுக்கு காண்பிக்க, உம்மை பின்பற்ற, உம்முடைய பாதையை நாங்கள் நடக்க அப்பா நீங்கள் கிருபை தாங்க. நீர் எங்களை இன்னும் நீங்கள் எப்படி எங்களை வாழ விரும்ப வேண்டும் என்று நினைக்கிறீங்களோ உங்களுடைய இதய துடிப்பை அறிந்து கொள்ளும் அந்த கிருபையை நீங்கள் தாங்க ராஜா. நாங்கள் இன்னும் வாழ்ந்து ஒவ்வொருவரிடத்தில் இரக்கமுள்ளவர்களாக இருந்து உம்மை பற்றி மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லவும், பல ஆத்துமாக்களை பக்கமாக திசை திருப்பவும், உம்முடைய அன்பின் கயிறுகளால் கட்டி இழுக்கவும் வேண்டிய அந்த வார்த்தைகளை எங்களுடைய வாயில கரெக்டாப்பா ஒவ்வொருவருக்கும் அந்த அற்புதத்தை நீங்கள் செய்ய வேண்டுமாய் துதிக்கிறோம் அப்பா. வாசித்த வசனத்தின்படி இரக்கமுடையவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்பது போல அப்பா நாங்களும் இரக்கமுடையவர்களாக இருந்து இந்த வருகிற நாட்களில் ஒவ்வொரு மக்களுக்கும் அப்பா உம்முடைய இரக்கத்தை பிரதிபலிக்கக்கூடிய பிள்ளைகளாக நாங்கள் காண்பிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்க நீங்கள் கிருபை தாங்க. தாழ்த்தி எங்களை உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். துதி, கனம், மகிமை அனைத்தும் உமக்கே செலுத்தி இயேசுவின் என்ப நாமத்தில் துதிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பரமபிதாவே. ஆமேன்.